சுமானக்க மக்களே சொன்னோம்னா எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான முதல் ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள இந்த வாரத்துக்கான 2 ஒஸ்ட் பர்ஃபார்மர்ஸை செலக்ட் பண்றாங்க. பட் இந்த 2 ஒஸ்ட் பர்ஃபார்மர்ஸை இவங்க கரெக்டா செலக்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது. இந்த ப்ரோமோல பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த அடாவடி கேங் வந்து ஒரே ஒரு ஆளை டார்கெட் பண்ணி பண்றாங்க. ஒஸ்ட் பர்ஃபார்மர்னா என்ன, இந்த வாரத்துக்கான ஒஸ்ட் பர்ஃபார்மர்னா என்ன, இந்த வாரம் ஃபுல்லா வச்ச டாஸ்க்ல மொக்கையா பர்ஃபார்ம் பண்ணுது, இந்த வாரம் ஃபுல்லா எதுவுமே பண்ணாம மிச்சர் மாதிரி எங்கேயா உட்கார்ந்து இருந்தது, இந்த வாரம் ஃபுல்லா வீட்டுக்குள்ள நடந்த டாஸ்க் எல்லாம் அழிச்சது, இந்த மாதிரி ஆட்களை தான் ஒஸ்ட் பர்ஃபார்மர் செலக்ட் பண்ணோம். பட் இவங்களை பொறுத்தவரைக்கும் அப்படி செலக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவங்க கூட்டமா ஃபார்ம் ஆகி போயிருக்காங்க ப்ரோ. இந்த கூட்டம் என்ன பண்ணுதுன்னா அவங்களுக்கு பிடிக்காத ஆளை எல்லாத்தையுமே ஒஸ்ட்ல போட்டுட்டு அவங்களுக்கு பிடிச்ச ஆளை எல்லாமே பெஸ்ட்ல கொண்டு போட்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த வாரம் ஸ்டார்டிங்ல இந்த அடாவடி கேங் வந்து ஒரு பிளானை போட்டாங்க. பெஸ்ட் பர்ஃபார்மர்ஸ் எல்லாமே நமக்குள்ளே எடுத்துக்கணும், ஒஸ்ட் பர்ஃபார்மர் பொறுத்தவரைக்கும் நமக்கு ஆப்போசிட்ல இருக்க யாரையா குத்தி மலத்திரும் சொல்லி பிளான் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி பண்ணிட்டாங்க. ஓகேவா? சோ எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த ப்ரோமோல காமிச்சிருக்காங்கல்ல, இந்த ப்ரோமோல காமிச்சபடி பார்க்க போனா திவாகரையும் கனி அவர்களையும் தான் ஒஸ்ட் பர்ஃபார்மர்ல செலக்ட் பண்ணிருக்காங்க. பட் இவங்க 2 பேர் தான் ஒஸ்ட் பர்ஃபார்மரான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஓகேவா? உண்மையான 2 ஒஸ்ட் பர்ஃபார்மர் யார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரோமோல யார் குத்தி மலத்திருக்கா, யார் மேலே வன்மத்தில் சுற்றிட்டு இருக்கா, எல்லாத்தையும் மொத்தமாக பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிற முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக் வந்து நம்ம வீடியோன்னு ஒரு 10 பேருக்கு சஜஸ்ட் பண்ணோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பேன் நம்புறேன். சரி, ஓகே, கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாமா? ஸோ இந்த ப்ரோமோ அடிப்படையில் பார்க்கும்போது அதிகப்படியாக நம்ம திவாகருக்கும் கனி அவர்களுக்கு தான் ஓட்டுகள் போட்டிருக்காங்க. ஓகேவா? உண்மையாகவே திவாகரும் கனி அவர்கள் தான் ஒஸ்ட் பர்ஃபார்மரான்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்தவரைக்கும் இல்லை. என்ன பொறுத்தவரை வாய்ப்பே கிடையாது. திவாகரை கூட சேர்க்கலாம். திவாகர் கூட உண்மையாவே அங்கே எங்கேயுமா டாஸ்க் அடிச்சிட்டு இருந்தாரு, கேரக்டர் விட்டு வெளியே போனாரு. பல இடங்களில் அவருக்கான கேரக்டர் விட்டு வெளியே போயிட்டு சும்மா கிடந்து கத்திட்டு இருந்தாரு. அதை நம்மளே பார்த்துருப்போம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது திவாகர் ஒஸ்ட் பர்ஃபார்மர் தான். பட் கனி அவர்கள் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கேட்டீங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது. கனியை பொறுத்தவரைக்கும் எங்கேயுமே அவங்களுக்கான கேரக்டர் விட்டு கீழே வரல. அவங்களுக்கான கேரக்டர்லேயே தான் போயிட்டு இருந்தாங்க. திவாகர் மேலே கம்ப்ளைண்ட் வைக்கும் போது கூட அவங்களோட கேரக்டர்ல தான் வச்சுட்டு இருந்தாங்க. கடைசி வரைக்கும் அவங்களுக்கான கேரக்டர்ல இருந்திருக்காங்க. பட் இந்த அடாவடி கேங்க பொறுத்தவரைக்கு தேவையே இல்லாம உங்களுக்கு பிடிக்காதால குத்தணும்னு சொல்லிட்டு கனியை போட்டு குத்திட்டு இருக்காங்க. சரி, ஓகே, இந்த ப்ரோமோ அடிப்படையில் யாரை குத்திருக்கா அப்படிங்கிறத பார்த்துடலாம். வினோத்தை பொறுத்தவரைக்கும் திவாகரை சொல்றாரு, நம்ம கெமியை பொறுத்தவரைக்கும் திவாகரை சொல்றாங்க, ரம்யாவை பொறுத்தவரைக்கும் கெமியை சொல்றாங்க, திவாகரை பொறுத்தவரைக்கும் அரோராவை சொல்றாங்க, சுபிக்ஷாவை பொறுத்தவரைக்கும் திவாகரை சொல்றாங்க, விக்ரமை பொறுத்தவரைக்கும் திவாகரை சொல்றாங்க, அரோராவை பொறுத்தவரைக்கும் திவாகரை சொல்றாங்க. பட் அரோரா இந்த இடத்துல ஒரு கண்டென்ட் சொல்லியிருக்காங்க, அதை ப்ரோமோல ரிவீல் பண்ணியிருக்காங்க. அரோரா வந்து திவாகர் எப்படி நாமினேட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த வாரம் ஃபுல்லா லவ்லே சுத்திட்டு இருந்தாரு, வேற எதுவுமே பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதனால தான் திவாகர் வந்து அரோராவை நாமினேட் பண்ணியிருப்பாரு. ஏன்னா திவாகர் கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு ப்ரோ. கெட்ட பழக்கம் சொல்றதோட ஒரு கன்றாவியான ஒரு பழக்கம் இருக்கு ப்ரோ. இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸோ இல்ல வேற ஏதோ இதுலயோ இவரை யார் குறை சொல்றாங்களோ அவங்கள தான் போய் இவரு சூஸ் பண்ணுவார். ஓகேவா? அந்த அடிப்படையில் இப்ப எனக்கு தெரிஞ்சு இவர் அரோரா சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. பட் அரோரா சொல்றதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. இந்த வாரம் பிரச்சனை அரோரா தான் வந்துச்சு. ஓகேவா? ஏன்னா இவர் வந்து தேவையில்லாம கானா வினோத்தை பத்தி வார்த்தைகள் விட்டுட்டு இருக்கும்போது அரோரா தான் உள்ள போயிட்டு அண்ணா பேசாதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அங்கதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகி இந்த வாரம் ஃபுல்லா தண்ணி பழத்துக்கு பிரச்சனை போச்சு. அதனால என்னமோ அரோராவை சூஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த நாமினேஷன் நடந்துட்டு இருக்கும்போது இப்போ இந்த கண்டென்ட் வேற சொல்லியிருக்காங்கல்ல, லவ்னு சுத்திட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு இதனாலே குத்தி மலத்திருப்பாரு. ஸோ அந்த அடிப்படையில் ஏகப்பட்ட பேர் திவாகரை தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ கெமி கூட திவாகரை தான் சொல்லியிருக்காங்க. கெமி சொன்ன விஷயம் என்னன்னா, நீங்க நிறைய இடத்துல உங்களுக்கான கேரக்டரை பிரேக் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு, அதுதான் உண்மை. நீங்க நல்லா கவனிச்சுனா தெரியும், திவாகரை பொறுத்தவரைக்கும் பல இடங்கள் அவருக்கான கேரக்டர்லேயே இல்லை. சும்மா கடந்து கத்திட்டு இருந்தார். ஒரு மன்னர்னா என்ன ரோட கத்திட்டாவே இருப்பாங்க சொல்லுங்க? ஒரு மன்னர் மாதிரியே உட்கார்ந்து இருந்தார் சொல்லுங்க? சும்மானாச்சுங்க ஏதோ நடிப்பு கிறுக்கன் பைத்தியக்கார அரக்கன் அப்படின்ற மாதிரி உட்கார்ந்து என்னத்தையாக கடந்து கத்திக்கிட்டே இருந்தாரு. ஏதாவது ஒரு கண்டென்ட் அங்கே டெலிவரி பண்ண சொன்னா கத்திட்டே இருப்பார். நடிக்க சொன்னா கத்துவார், பேச சொன்னா கத்துவார், நடக்க சொன்னா கத்துவார், உட்கார சொன்னா கத்துவார். அவருக்கு தெரிஞ்சது கத்துறது மட்டும்தான். அவர் கத்துறத நடிப்புன்னு சொல்லி ஊர் ஃபுல்லா சுத்திட்டு இருக்காரு. நல்லா பாருங்க, கேமரா முன்னாடி நடிக்கன்னு சொல்லி கத்திட்டு தான் இருப்பாரு. கை கால் மூஞ்செல்லாம் அசையாது. அதெல்லாம் இப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம். மற்றபடி கத்துறதை மட்டும் பண்ணுவார். பண்ணிட்டு நான் இப்போ தான் ஒரு ஆக்டிங் பண்ணேன்னு சொல்லுவார். ஸோ அந்த அடிப்படையில் இவரை திருத்த முடியாதுங்கிறது வேற கதை. அது சைடில் தூக்கி போடுங்க. அடுத்ததா முக்காவது பேர் கனியை நாமினேட் பண்றாங்க. ஓகேவா? இதுல அமித்தை பொறுத்தவரைக்கும் வியானாவை நாமினேட் பண்றாரு. என்ன ப்ரோ அமித் ப்ரோ வியானாவை சொல்லியிருக்கீங்க, அமித் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா யோசிக்கிறார் போல. சரி, ஓகே. அடுத்த பிரச்சனை பொறுத்தவரைக்கும் கனியவர்களையும், திவ்யாவை பொறுத்தவரைக்கும் கனியவர்களையும், காமு மாமா பொறுத்தவரைக்கும் கனியவர்களையும், பாரு அவர்களை பொறுத்தவரைக்கும் கனியவர்களையும், இந்த மொத்த அடாவடிக்காங்குமே கனியவர்களை தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு திவாகருமே கனியை தான் சூஸ் பண்ணியிருப்பார். ஓகேவா? அது வேற கதைன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா பாருங்க, திவாகர் கனியை தான் சூஸ் பண்ணியிருப்பார். சொல்ல முடியாது.
திவாகர் கொஞ்சம் வித்தியாசமா யோசிப்பாரு, விக்ரம சூஸ் பண்ணிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ மொத்தத்தில் இந்த அடாபடி கேங் பிளான் போட்ட மாதிரி கனியை நாமினேட் பண்ணிட்டாங்க. சரி, ஓகே. திவாகர் கனி இவங்க ரெண்டு பேரும் உண்மையான ஒஸ்ட் பர்ஃபார்மர்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது. திவாகர் கூட நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், அவர் நிறைய இடத்துல கேரக்டரை பிரேக் பண்ணார், அதனால அவரை சொல்லலாம். கனியை பொறுத்த வரைக்கும் அவங்க எங்கேயுமே கேரக்டரை பிரேக் பண்ணல, எங்கேயுமே அவங்களுக்கான கேரக்டரை பிரேக் பண்ணல. அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் கரெக்டாக பண்ணாங்க, அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை கரெக்டாக பண்ணாங்க, கடைசி வரைக்கும் அதிலே தான் இருந்தாங்க. டாஸ்க் ப்ளே பண்ணியிருக்காங்க, ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்படி இருக்கும்போது எப்படி அவங்க ஒஸ்ட் பர்ஃபார்மர் ஆவாங்க? கொஞ்சம் யோசித்து சொல்லுங்க, அவங்க எப்படி ஃபஸ்ட்டு பர்ஃபார்மர் ஆவாங்க? ஸோ இது பிளான் பண்ணியிருக்காங்க. எதுக்கு? நேற்று இந்த ரேங்கிங் டாஸ்கில் கனி அவர்கள் இவங்க எல்லாரையும் கடைசியில் நிப்பாட்டி வச்சுட்டாங்களாம்ப்பா. அதுக்கு இப்படி ஒரு பிளான். என்னை பொறுத்தவரைக்கும் பிரஜன் வந்து இருக்கிறதுல மிகப்பெரிய பேப்பர் ரவுடின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பிரச்சனை பொறுத்தவரைக்கு சும்மா ஒரு மாதிரி ரகன் மோடுக்கு போயிட்டு அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காப்புல. பிரச்சனை எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு கம்மி தான் ப்ரோ. இன்னொரு 4 வாரம் மேபி பிரச்சனை பொறுத்தவரைக்கும் இந்த ஃபேமிலி ரவுண்ட் ஒருத்தி கண்டிப்பாக இருப்பார் ப்ரோ. ஏன்னா அது இவரும் ஒரு வகையில் சேனல் மூலமாக தான் வந்திருக்காரு. ஓகேவா? ஸோ சேனல் சப்போர்ட் பயங்கரமாக இவருக்கு உண்டு. அதனால சேனல் அவ்வளோ சீக்கிரத்தில் இவர் தூக்க மாட்டாங்க. பட் பிரச்சனை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ளே நான் கவனிச்ச வரைக்கும் ஒரு பேப்பர் ரவுடி தான். ரொம்ப ஓவரா சீன் போட்டுட்டு இருக்காரு. ரொம்ப ஓவரா அப்படி பறத்திடுவான், இப்படி பறத்திடுவான், அடிச்சிருவான், தெருக்கி விட்டுருவான், அவெல்லாம் ஒரு ஆளா, அவெல்லாம் ஒரு மட்டையா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு பிரஜன் ரொம்ப மட்டமான வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இதில் திவ்யா ஏன் கனியை குத்துனாங்கன்னு தெரியல. காமு மாமா பொறுத்தவரைக்கும் என்ன டைலாக் சொல்கிறேன்னா, க்ரௌடு ஒன்று சொல்லும் போது அதே நீங்கள் ஃபாலோ பண்ணிடுறீங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா என்ன? இவங்க தான் க்ரௌடை ஃபாலோ பண்ண வைப்பாங்க. பட் இவங்க எந்த க்ரௌடை ஃபாலோ பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. அடுத்த பார்வை பொறுத்த வரைக்கும் வெளியே நீங்கள் ஸ்வீட்டாக தெரியுறீங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே நீங்கள் ரொம்ப கன்னிங் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படிங்கிறாங்க. ஸோ பார்வை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், எப்போவுமே அவங்கள பிடிக்காத ஒரு ஆள் தான் குத்தி முழுத்துவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் இவங்க எனக்கு தெரிஞ்சு திவாகரையும் கனியும் தான் நாமினேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ திவாகர் கனி இவங்க 2 பேர் தான் கண்டிப்பாக ஜெயிலுக்கு போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இவங்க 2 பேரும் ஜெயிலுக்கு போனால் நினச்சி பாருங்க, நேற்று நைட்டு ஃபுல்லாக திவாகர் வந்து கனி வச்சு தான் திட்டிட்டு இருந்தார். கனி ஒரு ஆளா, கனி ஒரு இதுவா, கனி என்ன பாடி ஷேமிங் பண்ணாங்க, கனி இப்படி பண்ணாங்க, கனி அப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு திவாகர் நைட்டு பூரா ஒப்பறிச்சுட்டு இருந்தாரு. அப்படி இருக்கும்போது இந்த 2 பேரும் திருப்பி ஜெயிலில் தூக்கி போட்டால் விளங்கத்தான் செய்யும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. பட் எனக்கு என்னன்னா, ஏன் இவங்க கூட்டமாக சேர்ந்து இப்படி ஒரு குத்துறாங்க? இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படிங்கிறது இந்த வாரம் ஃபுல்லாக என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பேஸ் பண்ணி தானே வரணும். இப்படி கூட்டமாக பிளான் பண்ணி பண்ணால் எப்படி? இப்போ இந்த அடாவடி கேங் பிளான் பண்ண மாதிரியே கனி அவர்களை ஒஸ்ட்டில் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ பெஸ்ட்டில் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்குள்ளேயே சூஸ் பண்ணிப்பாங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், பெஸ்ட்டில் எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா அவர்களையோ இல்லைன்னா விஜே பார்வதியும் குத்த வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ திவ்யாவை குத்துவாங்களான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல. பட் சாண்ட்ராவையும் விஜே பார்வதி குத்த வாய்ப்பு இருக்கு. ஏன்னா விஜே பார்வதி கடைசி வரைக்கும் அவங்க கேரக்டரில் இருந்தாங்க, மாசா பண்ணாங்கன்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு. மேபி விஜே பார்வதி கழட்டியோட வாய்ப்பு இருக்கு. சாண்ட்ராவையோ இல்லைன்னா இந்த பக்கம் திவ்யாவையோ குத்த வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் இவங்க யாரை குத்துவாங்கன்னு தெரியுமா? ஒரு சைடு கண்டிப்பாக சாண்ட்ரா இல்லைன்னா திவ்யா, இந்த 2 பேரில் யாரையா சொல்லுவாங்க. அடுத்து இன்னொன்று பார்க்கும்போது கடைசி கேரக்டரில் இருந்தாருன்னு சொல்லிட்டு ஒன்று சுபிக்ஷா கொண்டு குத்த பார்ப்பாங்க. ஏன்னா கடைசி கட்டமாக எங்கேயும் குத்த முடியலன்னா சுபிக்ஷா கொண்டு கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஏன்னா நேற்று இப்படி தான் கொடுத்தாங்க, இந்த கேப்டன்சி டாஸ்கில் கலந்துக்கிற விஷயத்த இங்கே பார்க்கும் பேரக்கூடாது, எஃப்ஜேக்கும் பேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடைசி அங்கே இருந்த சுபிக்ஷா கையில் கொண்டு கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இன்றைக்குமே வேறு யாரையும் செலக்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷாவை செலக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் உண்மையான பெஸ்ட் பர்ஃபார்மர்னு பார்க்கும்போது என்னோட இதில் நான் கவனிச்சது விக்கல் சுக்கரம் பெஸ்ட்டு நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் ஒரு செகண்ட் கூட அவருக்கான கேரக்டர் இறங்கலை. ஆனால் அவருக்கு கொடுத்த கேரக்டரை 100% பண்ணியிருக்காரு. ஸோ என்ன பொறுத்தவரைக்கு விக்கல் சுக்கரம் பெஸ்ட் பர்ஃபார்மர். ஓகேவா? அடுத்த கட்டமாக பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த சாண்ட்ரா பிரஜன் 2 பேரில் யாராவது ஒருத்தர் கொடுக்கலாம். ஏன்னா அவங்க 2 பேரும் உண்மையாகவே அந்த கேரக்டர் அங்கேயுமா வச்சு அப்படி நடந்துக்கிட்டு பேசிக்கிட்டு படை தளபதி யாராவது ஒருத்தர் வந்தால் டக்குன்னு முன்னாடி வருவாங்களே, அதே மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தர் கொடுக்கலாம். மற்றபடி எல்லாருமே ஏதோ ஒரு கட்டத்தில் ஆப்போசிட்டில் கலாய்க்கிறங்க பேரில் அவங்களுக்கான கேரக்டர் லூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இவங்க அந்த மாதிரி பண்ண மாதிரி நான் கவனிக்கல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு ஒரு கெஸ்ட் இருக்கும்ல, இந்த 2 பேர் தான் ஒஸ்ட் பர்ஃபார்மர் ப்ரோ, இவங்க தான் இந்த வீட்டில் வந்து ஒன்றுமே பண்ணல, அதாவது ஒன்றுமே பண்ணல, பண்ணுறவங்க பேரில் அழிக்கும் செஞ்சாங்கன்னா யாரை சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 ஒஸ்ட் பர்ஃபார்மரை சொல்லுங்கள். அண்ட் பெஸ்ட் பர்ஃபார்மர் இவங்க 2 பேர் பெஸ்ட்டு ப்ரோ, இந்த வாரம் தி பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்கன்னா யாரை சொல்லுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த